நினைப்பூட்டுதல். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அளித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவர்களைச் சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சத்தியத்தை புரட்டுகிற கள்ள போதகர்களை குறித்து அப்போஸ்தலர் யூதா எச்சரித்து எழுதுகிறார். இவர்கள் ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள், சாதுரியமாக பேசக்கூடியவர்கள். ஆரம்பத்தில் கர்த்தரை விசுவாசிப்பது போல நடிக்கிறார்கள். அதன் பின்பு தங்களுடைய சுய ரூபத்தையும் சுய சுபாவத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து விசுவாசிகள் ஏற்கனவே அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களை குறித்து யூதா விசுவாசிகளுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிற சத்தியங்களை நாம் மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பிரசங்கம் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் புதிய சத்தியத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. ஏற்கனவே பிரசங்கம் பண்ணிய செய்தியை ஜனங்கள் மறந்துவிடக் கூடாது. அதற்காக அந்த செய்திகளை அவர்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுவது தவறல்ல. மறந்து போனதை மறுபடியும் நினைவுபடுத்த வேண்டும். மறப்பது மனுஷ சுபாவம். ஆனாலும் மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் யூதா விசுவாசிகளுக்கு நினைப்பூட்டுகிற ஊழியத்தை செய்கிறார். அப்போஸ்தலர் யூதா 3 காரியங்களை நினைப்பூட்டுகிறார். அவையாவன: கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அளித்தார். தங்கள் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்களை அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். சோதோம் கொமோரா பட்டணத்தார் நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்தார்கள். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணி ரட்சித்தார். அவர்களை வனாந்திரத்தின் வழியாக கானான் தேசத்திற்கு வழிநடத்தி சென்றார். தேவன் விசுவாசியாத இஸ்ரவேலை வனாந்திரத்திலே அளித்தார். வனாந்திரத்திலே கர்த்தர் அநேக அற்புதங்களை நடப்பித்தார். அவர்களுக்கு போஜனமாக அனுதினமும் மன்னாவை புசிக்க கொடுத்தார். பருகுவதற்கு நல்ல தண்ணீரை கொடுத்தார். தம்முடைய வார்த்தையை கர்த்தர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணினார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களில் அவிசுவாசிகளாய் இருந்தவர்கள் தங்கள் அவிசுவாசத்தில் அழிந்து போனார்கள். வனாந்திரத்தில் வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை விட அதிகமான சிலாக்கியங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. தம்மை விசுவாசியாதவர்களுக்கு விரோதமாக தேவனுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியத்தில் அவிசுவாசிகளுக்கு விரோதமாக எச்சரிப்பின் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து கர்த்தரை பற்றும் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். தேவ தூதர்கள் ஆதி மேன்மை உள்ளவர்கள். ஆனால் அவர்களோ தங்கள் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளவில்லை. கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு வானத்திலே மகிமையான வாசஸ்தலத்தை ஸ்தாபித்திருந்தார். ஆனால் விழுந்து போன தூதர்களோ தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளவில்லை. ஏராளமான தூதர்கள் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தையும் விட்டுவிட்டார்கள். இந்த தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். இதனால் தங்களுடைய மகிமையான ஸ்தானத்தை இழந்து போனார்கள். கர்த்தர் விழுந்து போன தூதர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. சர்வ சிருஷ்டிகளும் தங்களை சிருஷ்டித்தவரை ஆராதிக்க வேண்டும். சிருஷ்டிகரை ஆராதியாமல் அவருக்கு விரோதமாய் கிரியை செய்வது பாவம். தேவதூதர்கள் கர்த்தரை ஆராதியாமல் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களை மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டியிருக்கிறார். இப்போது அவர்களை அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அப்போஸ்தலர் யூதா இந்த சம்பவத்தை நினைப்பூட்டி எழுதுகிறார். நாமும் இந்த சத்தியத்தை மறந்துவிடாமல் நினைவில் வைத்திருந்து கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல் அவருக்கு பயபக்தியாய் ஜீவிக்க வேண்டும். அப்போஸ்தலர் யூதா சோதோம் கொமோராவின் அழிவை பற்றியும் விசுவாசிகளுக்கு நினைப்பூட்டுகிறார். இவர்களுடைய அழிவு எல்லா விசுவாசிகளுக்கும் திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது.
சோதோம் கொமோரா பட்டணத்தார் விபசாரம் பண்ணினார்கள், அந்நிய மாம்சத்தை தொடர்ந்தார்கள். இவர்களோடு சேர்ந்து இவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் விபசாரம் பண்ணினார்கள். மாம்சத்தின் இச்சைகளின்படி நடந்து தங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். தேவன் பரிசுத்தர், அவர் நீதிபரர். அவர் தம்முடைய பரிசுத்தத்திலும் நீதியிலும் ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்முடைய கர்த்தர் இப்போது பரிசுத்தராய் இருக்கிறது போலவே சோதோம் கொமோராவின் காலத்திலும் பரிசுத்தராகவே இருந்தார். அவர்கள் அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து விபசாரம் பண்ணினார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். தங்கள் பாவத்தின் நிமித்தமாய் அவர்கள் எல்லோரும் நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்தார்கள். இவர்கள் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தால் நமக்கு தண்டனை உண்டு. இந்த சத்தியத்தை நாம் மறந்து விடாமல் நினைவில் வைத்திருக்க வேண்டும். சோதோம் கொமோரா பட்டணத்தாரை போல நாம் அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து விபசாரம் பண்ணிவிடக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய கிருபையில் இருந்து விழுந்து போனவர்களுக்கு எடுத்துக்காட்டுகள். லூசிபர், இவன் பாவம் செய்யும் வரையிலும் தேவனோடு பாவம் இல்லாதவனாக நடந்தவன். தேவனுடைய கிருபையில் இருந்து விழுந்தவன், பரலோகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவன். பாவ இச்சைகளுக்கு அவன் இடம் கொடுத்தான். நித்திய நரகத்திற்கு நியமிக்கப்பட்டான். பரிசுத்த தூதர்கள், தேவனுடைய பரிசுத்த தூதர்களில் 1/3 பகுதியினர் லூசிபரோடு சேர்ந்து கலகம் பண்ணினார்கள். அவர்கள் சாத்தானோடு நரகத்திற்கு நியமிக்கப்பட்டார்கள். இவர்களில் அநேகர் காம விகாரம் கொண்டு இப்பொழுது நரகத்தில் இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் தேவனுடைய குமாரர்கள். பாவம் செய்கிறவர்களுக்கு பட்சபாதம் இல்லாமல் தண்டனை கொடுக்கப்படுகிறது. பிசாசுகள், பிசாசுகளும் பாவம் இல்லாமல் சிருஷ்டிக்கப்பட்டவை. தேவனுடைய கிருபையிலும் சிலாக்கியத்திலும் இருந்தவை. அவை பாவம் செய்து நித்திய அழிவை தங்களுக்கு தேடிக்கொண்டன. பிசாசுகள் இப்பொழுது பாதாளத்தில் உள்ளன. ஆதாமிற்கு முந்தைய சந்ததியார். ஆதாமிற்கு முன்பாகவே மனுஷ சந்ததி இருந்ததாக வேத பண்டிதர்களில் சிலர் வியாக்கியானம் கூறுகிறார்கள். ஆதாமிற்கு முன்பாக லூசிபர் பூமியை ஆளுகை செய்ததாகவும் எல்லா ஜனங்களையும் தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய தூண்டியதாகவும் இதன் விளைவாக பூமியானது ஜலத்தினால் அழிக்கப்பட்டதாகவும் இவர்கள் கூறுகிறார்கள். இவர்களுடைய கருத்தின் பிரகாரம் இந்த ஜல பிரளயத்தில் மனுஷரோ விலங்குகளோ நகரங்களோ தாவர வர்க்கங்களோ தப்பி பிழைக்கவில்லை. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கிருபையில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் பாவம் செய்து தேவ கிருபையில் இருந்து விழுந்து போனார்கள். நித்திய ஜீவனை இழந்து விட்டார்கள். பாவத்தில் இருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா என்று எந்த வேத வாக்கியமும் கூறவில்லை. பழைய ஏற்பாட்டின் விசுவாச வீரர்களின் பெயர் அட்டவணையில் இவர்களுடைய பெயர்கள் காணப்படவில்லை. ஆதாம் தன்னுடைய 810 வயது வரையிலும் பாவியாகவே இருந்தான். அவன் தேவனுடைய பிள்ளை. ஆனால் அவன் பாவம் செய்து தேவனுடைய கிருபையிலிருந்து விழுந்தான். ஆதாமியர்கள், ஆதாமின் சந்ததியாரை இந்த வாக்கியம் குறிக்கிறது. ஆதாமின் சந்ததியார் ஒரு காலத்தில் தேவனுடைய கிருபையில் இருந்தார்கள். பாவம் செய்து தேவ கிருபையை இழந்து போனார்கள். இதனால் மனுக்குலத்திற்கு மரணம் வந்தது. இஸ்ரவேலரில் அநேகர், இஸ்ரவேலர்கள் யாத்திராகமம் 32வது அதிகாரத்திற்கு முன்பு பாவம் செய்யாமல் மறுபடியும் பிறந்தவர்களாக இருந்தார்கள். மீட்கப்பட்டிருந்தார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தார்கள், மனம் மாறி இருந்தார்கள், கிருபையில் இருந்தார்கள். ஜீவ புஸ்தகத்தில் அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது. நமக்குள்ள சுவிசேஷம் அவர்களுக்கும் இருந்தது. அவர்கள் பாவம் செய்தபோது தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டு தங்களுடைய நித்திய ஜீவனை இழந்து போனார்கள். பலமுறை அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்து தேவனை விட்டு விலகி சபிக்கப்பட்டார்கள். நாதாபும் அபியூவும் தேவனுடைய பரிசுத்த ஆசாரியர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். கோராகு, தாத்தான், அபிராம் போன்ற தேவனுடைய மனுஷர்கள் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து பாதாளத்திற்கு போனார்கள். சவுல் மனம் மாறி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன் அஞ்சனம் பார்த்து பாவம் செய்தான்.
பரிசுத்த ஆவியை இழந்தான், தேவனால் சபிக்கப்பட்டான், தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டான். இயேசுவின் சீசர்களில் அநேகர் இயேசுவையும் அவருடைய கிருபையையும் விட்டு பிரிந்து போய் அவரை பின்பற்றாமல் போனார்கள். அவர்கள் சிறிது காலம் இயேசுவை விசுவாசித்தார்கள், கெட்டுப்போனார்கள். யூதாஸ் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டவன், பின்பு இயேசுவை காட்டிக் கொடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டான். அனனியாவும் சப்பீராலும் இவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் ஒரே இருதயமாகவும் ஒரே ஆத்மாவாகவும் இருந்தார்கள். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் கூறி உடனடியாக மரித்து போனார்கள். கலாத்தியர்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள். இதன் பின்பு விரைவில் கிறிஸ்துவையும் அவருடைய கிருபையும் விட்டு விலகி போனார்கள். தேமா ஆதி திருச்சபையில் பிரசங்கித்தவன், பாவத்தில் விழுந்து இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேவனுடைய கிருபையை இழந்து போனான். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இமனேயும் அலெக்சந்தரும் இவர்கள் இருவரும் ஒரு காலத்தில் விசுவாசிகளாக இருந்தார்கள். அதன் பின்பு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஏராளமானோர் பணத்தின் மீது ஆசை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். இள வயதுள்ள விதவைகளில் அநேகர் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொண்டு முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டுவிட்டு ஆக்கினைக்கு உட்பட்டார்கள். இமனேயும் பிலேத்தும் இவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி மற்றவர்களுடைய விசுவாசத்தையும் கவிழ்த்து போட்டார்கள். ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு பின்பு வழிவிலகி போகிறவர்கள் விசுவாசத்தை விலகி போகிறார்கள். அவர்களுடைய பின் நிலைமை முன் நிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். சபைகளில் ஏராளமானோர் பின்பு பின்வாங்கி போய் விடுகிறார்கள். அவர்கள் மறுபடியும் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வர வேண்டும், இல்லையெனில் அழிவு அவர்களுக்கு நிச்சயம். ஒரு காலத்தில் தேவனுடைய கிருபையில் இருந்துவிட்டு பின்பு தேவனுடைய கிருபையில் இருந்து விலகி போனவர்களுக்கு வேதாகமத்தில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. அவர்கள் மனம் திரும்பி மறுபடியும் கிறிஸ்துவிடம் வர வேண்டும், தேவனுடைய நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். பிரமாணங்களும் எச்சரிப்புகளும் மோசேயின் காலத்திற்கு முன்பு, நீ சாகவே சாவாய், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள். குணமாக்கும் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். மோசேயின் பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள், அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களை சபிப்பேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு
மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். பாலஸ்தீன உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள், நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. இந்த ஆணை உறுதியில் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் வேண்டும். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். யோசுவா கூறிய பிரமாணங்களும் எச்சரிப்புகளும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்தில் இருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியமெல்லாம் உங்களிடத்திலே எப்படி நிறைவேறிற்றோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்தில் இருந்து உங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார். சாமுவேல் கூறிய பிரமாணங்களும் எச்சரிப்புகளும். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள். தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. தாவீது, சாலமோன் ஆகியோர் கூறிய பிரமாணங்களும் எச்சரிப்புகளும். தேவன் சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழியில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக்கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில்
உன் நாட்களையும் நீடிக்க பண்ணுவேன். நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து உனக்கு நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியேயும் எல்லா நியாயப்பிரமாணத்தின்படியேயும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களேயானால், என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாய் இருப்பானானால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களே ஆகில், நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜனசதலங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் வைப்பேன். பழைய ஏற்பாட்டுக்கால தீர்க்கதரிசிகள் கூறிய பிரமாணங்களும் எச்சரிப்புகளும் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் அவிந்து போகாதபடி இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கும். அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கேளார்களே ஆகில் நான் அப்படிப்பட்ட ஜாதியை வேரோட பிடுங்கி போட்டு அழித்து விடுவேன். நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதுமில்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதுமில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். புதிய உடன்படிக்கை கிருபையின் காலம். கிறிஸ்து கூறிய பிரமாணங்களும் எச்சரிப்புகளும். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது.
நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நாங்கள் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். பவுல் கூறிய பிரமாணங்களும் எச்சரிப்புகளும் தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? பாவத்தின் சம்பளம் மரணம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டுப்போகலாமா? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்.